அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த, எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட கூட்டி தந்த உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்கே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோமோ அங்கே நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்லவோ. இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் உங்கள் வல்லமை வெளிப்படணும்ப்பா. நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தேவன், உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இப்பொழுதே இறங்கி வருவதாக. அவருடைய கண்களை நீர் திறக்கும்படி, அவருடைய இருதயம் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக மாறும்படி பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் விட்டுவிடுகிறோம். எதிர்கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தரே கிரியை செய்யும். நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும், அறியாமை இருள் நீங்கி அதிசய தேவனை காண வேண்டும், அதிசய தெய்வத்தை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். இமய முதல் குமரி வரை
என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இமயம் முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஜனங்கள் அறிவார்களாக. எல்லாரும் கர்த்தரை ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த எண்ணி முடியாத அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் தந்த ஆவிக்குரிய மாற்றங்கள் எல்லாவற்றுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். தேவாதி தேவனை தொழுது கொள்ளுவேன் என்ற தாவீதை போல நாமும் இந்த நாள் ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். தேவனுக்கு ஆராதனை செய்வோம். வானம் அவருக்கு சிங்காசனமாக, பூமி அவருக்கு பாதபடியாய் இருக்கிறவரை ஆராதனை செய்வோம். வெளிச்சத்தை வஸ்திரமாய் அணிந்து கொண்டிருக்கிறவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவின் தோற்றத்தை அறிகிறவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையான நாமத்தை, அவருடைய மாட்சிமை பொருந்தின அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபமாக்க கடவோம். ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஏழையானாலும் எளியவர்களானாலும் கைவிடப்பட்டவர்களானாலும் யாரானாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் தேவாதி தேவன் பிரசன்னராகி அவர் பிரகாசிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்த உன்னதமான பாதுகாப்புகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காத்த தயவுக்காக கோடானு கோடி நன்றின்னு சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அது எங்களால் விவரிக்கவே முடியாது. ஆயுள் நாட்போதாது. அவ்வளவு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ள
செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். எல்லாரும் சொல்லுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. உம் வார்த்தையின் திருவுணவா வயமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வயமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது உம்மில் மகிழ செய்பவரே, தனிமையை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி எல்லாரையும் அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி இயேசப்பா அபிஷேகம் செய்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்க பாரம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய ஆவியினால் எங்களை நிறைத்து செவையான வழியில் நடத்துகிறவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை அறிவிக்க எங்களை நிரப்புகிற தேவன், உம்முடைய வார்த்தை தைரியமாய் சொல்ல எங்களை பலப்படுத்துகிற தேவன், தேவையோடும் தாகத்தோடும் வாஞ்சியோடு இருக்கிற ஜனங்கள் நடுவில் ஒவ்வொருத்தரையும் நீர் பயன்படுத்துகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பைத்தியக்காரனான மனிதனுக்கு விடுதலை கொடுத்து 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தெக்கப்போலி நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்போம். எங்கள் இந்தியாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆட்சியாளர்களை, பிரதமரை, முதலமைச்சரை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் பிளஸ் பண்றோம்.
அவர்கள் ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக. இந்த கடினமான சூழ்நிலையில அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் தேசத்தின் நலனில ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்கு பிரயோஜனமா இருக்கணும்ப்பா. நிறைய பேர் வேலையை இழந்து, குடும்பங்களில வருமானத்தை இழந்து, கடன்ல தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமான ஆட்சியா இருக்கட்டும். இந்த கொள்ளை நோயின் தாக்குதல் பரவாதபடி ஆண்டவர் கட்டுப்படுத்த எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இனி ஒரு 3வது அலை வராதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவோம். எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கெல்லாம் இந்த நோயின் பரவுதல் தாக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. ஸ்தோத்திரம். இறங்கும் அந்த வாதை நிறுத்தப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். தேசத்துல மாஃபியா கும்பல்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. கடத்தல் காரியங்கள் தடை செய்யப்படுவதாக. பிள்ளைகளை கடத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் தடுக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்கும் கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள் மாறுவதாக. ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தில் வரும் பயங்கரமான இயற்கை பேரழிவுகளுக்கு எங்கள் நாட்டு மக்களை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. தகப்பனுடைய ஆளுகையில ஊழியங்களை தருகிறோம். சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிராமங்களை தருகிறோம். வட இந்தியாக்களின் குக்கிராமங்களை தருகிறோம். மதமாற்ற தடை சட்டம் உள்ள மாநிலங்களை தருகிறோம். மிஷினரி சங்கங்களை ஆசீர்வதியும். மிஷினரி இயக்க தலைவர்களை ஆசீர்வதியும். உம்மை நம்பி புறப்பட்டு போன மிஷினரிகளை வல்லமையாய் பயன்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். அவருடைய தேவைகளை சந்தியும். எத்தனையோ மிஷினரிகள் ஆண்டவரை தியாகமாக ஊழியம் செய்த பகுதிகளில ஆண்டவரை இன்னும் எழுப்புதல் வராமல் இருக்கிறது. எழுப்புதலை தாரும். சபைகள் இல்லாமல் மரத்தடிகளில் ஆராதிக்கிற இடங்கள் சபைகளாய் மாறட்டும். வீட்டு சபைகள் திருச்சபை கட்டிடங்களாய் மாறி திரள் ஜனம் ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறட்டும். எதிர்ப்பை தெரிவித்து தேவ பிள்ளைகளை நீதிமன்றங்களுக்கு, கோர்ட்டுக்கு, ஆண்டவரே அப்பா, காவல்துறைக்கென்று இழுக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டும் மண்டை வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுவார்களாக. கர்த்தர் கிரியை செய்யும். சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே கிராமங்கள், பட்டணங்கள், அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர்களே கொண்டு செல்லும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட எதிர்ப்பாளர்களை சந்திப்பீராக. ஆண்டவருடைய கைகளில் தருகிறோம். உம்மை அறியாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உம்மை நீங்க வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் வார்த்தை ஆசீர்வதியும். ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய், உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயவு பெரியது. இவ்வளவாய் நீர் எங்களை நேசித்து உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்ததினால ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உரிமை பாராட்டுவதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் இந்த நாட்கள் மனிதர்களை வாட்டி வதைக்கிற காலத்திலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்த உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையாய் இறங்கி வழி நடத்தும். போதுமானவராய் இருக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய வசனத்தை தியானிக்கும் முன்பதாக ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேளும் ஆண்டவரே. இந்த வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேத வசனத்தை அது ஆண்டவரே உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் கிருபை பொருந்தினதாகவும் ஜனங்கள் மத்தியில வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தின் ஆழங்களை ஆவியானவர் தெளிவாக்குவீராக. ஆவியானவர் நீர் பேசுவீராக. என்னை மறைத்து நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல்
நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும்போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் நம் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்ப கானான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்ப கானான் தேசமதை. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம், உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த நாட்களிலே உலகத்திலே பல காரியங்களை பத்திரமாக காத்து கொள்ளும்படிக்கு நான் பெரியோர்கள் சொல்வதுண்டு. விலையுயர்ந்த பொருட்களாக பூமியிலே கருதப்படுகிற பொன், வெள்ளி, முத்து, வைரம், இந்த பொக்கிஷங்கள் இவைகளையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமம் நாம் காத்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலே அருமையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட ரட்சிப்படைந்த தேவ பிள்ளைகள் ஒரு நம்பிக்கையோட, ஒரு எதிர்பார்ப்போட இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க வேண்டும். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திலே பங்கடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் பத்திரமாக காத்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அவைகளில் ஒவ்வொன்றாக நம்ம சில காரியங்களை, முக்கியமானவைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள்.
நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆத்துமா விலையேற பெற்றது, ஆத்துமா அழிவில்லாதது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறதாகவே இந்த உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் அந்த ரட்சிப்படைந்த அல்லாவிட்டால் மீட்டு கொள்ளப்பட்ட அந்த ஆத்துமா அது நஷ்டப்பட்டு போனால் அதிலே ஒரு லாபமும் இராது. ஆகவே நாம் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று. நம்முடைய ஆத்துமாவை நாம் நம்முடைய பொறுமையினால் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றும் பொழுது பிரச்சனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், நாம் எதிர்பார்த்திராத சம்பவங்கள், சோர்ந்து போகக்கூடிய நிலைமைகள் பலவற்றை தாண்டி நாம் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் மிகுந்த பொறுமையோடு நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னும் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ள தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் என்று சொல்லப்படுறது. காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாயை, நம்முடைய நாவை நாம் கவனமாக கையாள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகவும் மதிக்கக்கூடிய மதிப்புள்ள ஒரு பொருள் நாவு, ஒரு அவயவம் அந்த நாவு. இந்த நாவை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு இடுக்கண்களையும் கண்ணிகளையும் வேதனைகளையும் வருவித்து கொள்ளுவோம். ஆகவே கவனமாக நம்முடைய நாவை நாம் பயன்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய நாவு அதன் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அது உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவங்க பேசுகிற பேச்சு பட்டை குத்துகள் போல் இருக்கிறது. சிலர் பேசுகிற பேச்சுகள் பட்டை குத்துகள் போல் இருக்கிறது. அது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய நாவு அது என்னுடையது, ஆகவே நான் அதில் எதை வேண்டுமென்றாலும் பேசுவேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாள் நாம் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஆண்டவராகிய தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் அதிகமாக பேசுவதினாலே, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாக பேசி பாவத்திலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாயை, நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதிகமாக வேத வசனத்திலே நிறைய காரியங்கள் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கப்படும். நாவானது அடங்காதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை அடக்க யாரால கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கிருபையினால் தான் நாவை அடக்கி ஆள முடியும். இந்த நாவை மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து விமர்சிப்பதற்கோ அவர்களை அற்பமாய் எண்ணி பேசுவதற்கோ நாம் பயன்படுத்தக்கூடாது. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதம் 34வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. நம்முடைய நாவை நாம் கவனமாக கையாளவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது இடுக்கனாக மாறிவிடும். ஆகவே நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். பொறுமையினால் நாம் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய நாவை நாம் சரியாக பயன்படுத்தி சரியான தருணங்களில் சரியான விஷயங்களுக்காக நாவை பயன்படுத்தவில்லை என்றால் நாம் இடுக்கண்களிலே மாட்டிக்கொள்வோம். ஆகவே கவனமாக ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே நமக்கு மிகவும் அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு அப்படி ஒரு வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது.
வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த வஸ்திரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே அதில் 23வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை அது மாம்ச இச்சைகளினால நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டிருக்குமானால் அதை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடியாமல் காத்து கொள்ள வேண்டியது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய கடமையாகும். மத்தேயு 22வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகள் மூலமாக பல காரியங்களை வேதத்திலே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். அதிலே பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகம் பேரை கல்யாணத்திற்காக அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் கொஞ்சம் பேர் தான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பிற்பாடு சொல்லப்படுகிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக போனபடியினால அழைக்கப்பட்டவர்கள் அந்த கல்யாண விருந்தை அசட்டை பண்ணினதுனால அந்த வாய்ப்பு வேற நபர்களுக்கு போய்விட்டது. அது எப்படி என்றால், அந்த அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை என்று அவர் கண்டபோது, நல்லார் பொல்லார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த ராஜா கட்டளையிட மக்கள் போய், அவர்களுடைய வேலைக்காரர்கள் போய் நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு பிற்பாடு அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த நபரை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருந்த அந்த புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவரும் அந்த மேன்மையை அடையவில்லை. பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. ஆனால் அதை அநேகர் அசட்டை பண்ணி இந்த உலகத்தில் தங்கள் வேலைக்கு, தங்கள் பண்ணைக்கு, தங்கள் காரியங்களுக்கு என்று போய் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளாமல் பலர் இன்றைக்கு மாம்ச பிரகாரமான வாழ்க்கையினால அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படி கரைப்பட்டிருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆகவேதான் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடியாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். நாம் ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்னுமாக வேதத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் செய்த நீதியான கிரியைகள், அதாவது நாம் செய்த நல்ல கிரியைகளின் நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் ரட்சித்தது அவர் பேர்ல நம்ம வைத்த விசுவாசம். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அவர் மேல வைத்த விசுவாசம், அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், நானும் என்னுடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் ஒரு நாள் அவரை சந்திப்பேன், நானும் ஒரு நாள் அவரோடு கூட மகிமையிலே போவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கிற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் சோதனைகள், வேதனைகள், போராட்டம், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது பலர் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள், விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். விசுவாசத்தை விட்டு பலர் வழுவி போகிறதற்கு வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. ஒருவேளை உலகத்தில் கவலைகள், உலகத்தில் மற்றவர்களைப் போல வாழ முடியாத சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாடுகள், இவைகள் கூட சிலரை பின்வாங்கி போக செய்து விடுகிறது.
வசனத்து நிமித்தம், கேட்டு கொண்ட வசனத்து நிமித்தம் அதன்படி வாழ வேண்டுமென்றால் அதற்காக உபத்திரவங்கள் வருவதுண்டு. அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரவம் வரும்போது சிலர் பின்வாங்கி போகிறார்கள். அப்படி பின்வாங்கி போகிறவர்களாயிராமல் விசுவாசத்திலே நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து தேவனை விட்டு அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் உபத்திரவங்கள் நேரத்தில் தேவன் மேல வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். சிலர் பண ஆசையினால தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கவனமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு அநேக தேவைகளுக்காக பணம் தேவைதான். ஆனாலும் அதே ஆசையாக, பண ஆசை எதற்கும் நம்ம ரொம்ப சம்பாதிக்கணும், ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், அப்பதான் 4 பேர் நம்மை மதிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு பண ஆசை பிடித்து போகிறோம். பண ஆசை உள்ளவர்களாக நாம் தகாத வழிகளிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று போய்விட்டால் நம் இருக்கிற விசுவாசம் கெட்டுப்போய் விசுவாசத்தை விட்டு வழுவி நாம் போகக்கூடும். ஆகவே விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக காவலில் இருக்கும்போது சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தன்னுடைய இறுதி நாட்கள் வந்திருக்கிறது என்ற ஒரு உணர்வு உண்டான போது அந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னை சந்திக்கிறதற்கு முன்னதாக அந்த விசுவாசம் இல்லாமல் தேவ சபையை பாழாக்கி உபத்திரவப்படுத்தி அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த விசுவாசத்தை எல்லா போராட்டமான நேரத்திலும், பிரச்சனையின் நேரத்திலும், உபத்திரவத்தின் நேரத்திலும் நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று தைரியமாக சொல்லுகிறார். நம்மால் இன்றைக்கு சொல்ல முடிய வேண்டும், நானும் விசுவாசத்தை இவ்வளவு நாட்களும் காத்து கொண்டிருக்கிறேன், ஒருபோதும் என் பிரச்சனை நேரத்தில் நான் முறுமுறுத்ததில்லை, தேவனை குறை கூறியதில்லை என்று சொல்லுவதற்குரிய தைரியமாய் சொல்லுவதற்கு நாம் அப்படி நிலை நின்றால் மாத்திரமே முடியும். ஆகவே நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், கடைசி நாள் வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர் இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்கள் தான் அனுபவிக்கிறதற்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பல ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற சில கொள்கைகளை பின்பற்றி சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். அதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, சிலர் ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளினால விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள் என்று. இன்றைக்கு பலர் அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி தேவனை விட்டு, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள், விலகி போகிறார்கள். நாம் அப்படி விலகி போகாமல் தேவன் பேரில் வைத்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் தேவன் பேரில் வைத்த அந்த விசுவாசம் நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதற்கிடையே நமக்கு இது ஒரு விசுவாச போராட்டமான ஒரு ஜீவியம். இந்த போராட்ட காலத்தில் நம்ம அநேக காரியங்கள் நமக்கு வேதனையான அனுபவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாம் அதை தாண்டி செல்ல வேண்டும். ஒருபோதும் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நாம் வழுவி போகக்கூடாது. இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய சந்நிதியில தைரியமாய் நிற்பதற்கு முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னுமாக வேதத்திலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் சில காரியங்களை பார்ப்போம். இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்,
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏன் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால், இருதயம் முக்கியமான ஒரு அவயவம், இருதயம் முக்கியமான ஒரு பகுதி. நமக்கு சரீரத்திலே இருதயம் மிக முக்கியமானது. இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இருதயத்திலிருந்து தான் மார்க்கு 7வது அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தைகள், பொல்லாத எண்ணங்கள், களவுகள், மதிகேடுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவைகளெல்லாம் புறப்பட்டு வந்து அந்த மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவதற்கு இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் புறப்பட்டு வருகிறது. நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய தன்னுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளாவிட்டால் இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இவைகள் நம்மை தீட்டுப்படுத்தும். அந்த தீட்டுப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினால நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். நாம் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு, நாம் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளும் போது, இருதயத்தை காத்து கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்? இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு விசேஷித்த வரம் பெற்றவர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்மை நம்மளே வாசம் பண்ணி நடத்தும் போது அவர் இப்படிப்பட்ட சிந்தைகளை கட்டுப்படுத்தி ஆவியின் சிந்தையினால் நம்மை நிரப்புவார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பலருடைய பிரச்சனைகள் வரும்போது கவலைப்பட்டே வியாதி பிடித்தவர்களாகி மாறிவிடுகிறார்கள். நாம் அப்படி கவலைப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் கவலைகளினால பாரம் அடையக்கூடாது. அப்போ நம்ம இருதயத்தை காத்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. இருதயத்திலே தேவனுடைய வசனங்களை நாம் படித்து அவைகளை இருதயத்திலே தரித்து கொள்ள வேண்டும், இருதயத்திலே எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை இருதயத்திலே பத்திரப்படுத்தி அவைகளை நம்ம ஞாபகப்படுத்தி வைத்திருக்கும் போது அந்த வசனங்கள் நம்மை தேவனை தரிசிக்கவும் தேவனுடைய வழியிலே நடக்கவும் நம்மை பாதுகாக்கும், நம்மை சுத்தவானாக காத்து கொள்ள அது உதவி செய்யும். ஆகவே அந்த இருதயத்தை தேவனுடைய வசனத்தினால் நிரப்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும். இருதயத்திலே வசனத்தை நாம் எழுதி கொள்ள வேண்டும். அப்படி எழுதும் போது இருதயம் பாதுகாக்கப்படும். இருதயத்தை நாம் நல்ல சிந்தைகளால் நிரப்ப முடியும். இந்த இருதயம் வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்குமானால், இந்த உலகத்திலே தான் நாம் நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருந்தோமானால் நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்க்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும், பரலோகத்திலேயே அதையே எதிர்பார்த்து காத்திருக்கும். ஆகவே நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். தாறுமாறானவைகளுக்கு இருதயத்தில் இடமில்லாமல் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். இந்த வேண்டாத சிந்தைகளுக்கு இடம் கொடாமல் இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி காத்து கொள்ளும் போது இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஆவியானவருடைய அருள் மாறி நம்மை நிரப்பும். இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளால நம்மை சந்தோஷப்படுத்தும், வழி நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்து வருவதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னுமாக வேதத்திலே நாம் வாசிக்கும் போது புத்திமதியை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது,
நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே புத்திமதியை காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எடுத்துக்கொண்டால் புத்திமதி சொல்லுகிறத கேட்கிறதற்கு விருப்பம் யாருக்கும் இல்லை என்ற புத்திமதியை எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது உலகம். ஆகவே நம்ம இதுல கவனமா இருக்கணும். நம்முடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் புத்திமதியை காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை காத்து கொள்ள வேண்டும், அதுவே உனக்கு ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்திமதி நமக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அநேகம் பேரை கொண்டு ஆண்டவர் நமக்கு புத்திமதி சொல்லுகிறார். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க, பெரியவர்கள் புத்திமதி சொல்லுவாங்க, நம்முடைய டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க, இல்லாவற்றில் பெரியோர்கள் ஊழியர்கள் பலர் நமக்கு புத்திமதிகளை சொல்லுவார்கள். இந்த வயதுல இப்படி நடந்து கொண்டாதான் நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடன்படக்கூடாது என்று புத்திமதி சொல்லுவார்கள், ஆலோசனை சொல்லுவார்கள். அந்த நேரத்துல நாம் அவைகளை காத்து கொள்ள வேண்டும். அவைகளை இருதயத்திலே காத்து அதன்படி நடக்கிறதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டால் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆகவே அந்த புத்திமதியை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 17வது வசனம், புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அப்ப புத்திமதிகள் நமக்கு சொல்லப்படுகிற புத்திமதியை காத்து கொள்ளுகிறோம், ஆனால் நாம் ஜீவ வழியில் இருக்கிறோம். இந்த உலகத்துல ஜீவ வழி இருக்கிறது, மரண வழி இருக்கிறது. நமக்கு முன்பாக ஜீவ வழியும் வைக்கப்பட்டிருக்கிறது, மரண வழியும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? புத்திமதியை காத்து கொள்ளுகிறோம், ஆனால் நாம் ஜீவ வழியில் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ நம்ம புத்தியை காத்து கொள்ளணும். நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவு சமீபமாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லும்போது அந்த புத்திமதியை நாம் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அந்த வழியிலே நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கவனமாக நாம் இந்த காரியங்களில் இருக்கும்போது தேவன் நம்மை என்ன காரியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறும். குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த பூமியில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை தான் அந்த ஜீவனை நமக்கு நியமிக்கிறது. ஆகவே இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வின் காலங்களில நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிப்பின் வஸ்திரம் அது கரைபடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் அதை இறுதி வரை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவயவங்களில் மிக முக்கியமான இருதயம், அதை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். புத்திமதியை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி அநேக காரியங்கள் நமக்கு காத்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிற. அதே போல யூதாவில் யூதாவின் நிருபத்தில் பார்க்கும்போது ஆதி மேன்மையை காத்து கொள்ள வேண்டும். நம்ம தூதர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாததுனால அந்த இடத்திலிருந்து தாங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மையிலிருந்து இழந்து போனார்கள், கீழே தள்ளப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையை அவர்கள் காத்து கொள்ளாததுனால இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு பல காரியங்களை கொடுத்திருக்கிறார், பல மேன்மைகளை கொடுத்திருக்கிறார், பல பொசிஷன்ஸை கொடுத்திருக்கிறார், பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் காத்து கொள்ளாமல் இருக்கும்போது அதை நாம் இழந்து போவோம், அந்த மேன்மையை நாம் இழந்து போவோம். நாம் அந்த மேன்மையை இழந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதிலே வாழ்வது நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. அப்படி வாழும்போதுதான் நாம் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமான ஜீவிக்க முடியும். ஆண்டவருடைய சந்நிதியில மாசற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நிற்க முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும்
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். தேவன் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். வழுவாதபடி காத்து கொள்ள வல்லமை உள்ளவர். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆனால் நாம் நம்முடைய கிரியைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு நாம் ஜீவிக்கும் போது, அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது நாம் அந்த மேலான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதில் கவனமாக இருப்போம். விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் வழுவி போகக்கூடாது. தேவனுடைய நாமத்திற்காக படுகிற பிரயாசத்திற்கு எல்லாம் நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆண்டவர் ஒருபோதும் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்ம படுகிற பிரயாசத்திற்கு தக்கதான பலனை தேவன் தம்முடைய வருகையில கொண்டு வருவார். அவர் சொல்றார், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். என் பரிசுத்தத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால் இன்னும் ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு நிகராக இன்னும் நாம் முன்னேறி செல்வோம். நாம் காத்து கொள்ள வேண்டிய காரியங்களில் கவனமா இருப்போம். ஜாக்கிரதையாய் இருந்து நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு, உலகத்தின் இச்சைகளுக்கு, இவைகளுக்கு விலக்கி, விக்கிரக ஆராதனைக்கு விலகி நாம் நம்மை காத்து கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் கிருபையாய் இம்மட்டும் தாங்கி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர். உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எவைகளை ஜாக்கிரதையாய் நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் எங்களோடு பேசினீங்க. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, அந்த ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். பொறுமையினால நாங்கள் காத்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உபத்திரவங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் நாங்கள் உம்மில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமான சிந்தைகளால், வேத வசனங்களால் நிரப்பி காத்துக்கொள்ள உதவி செய்யும். அது நின்று ஜீவ ஊற்று புறப்பட்டு அநேகரை தாகம் தீர்க்கிற ஜீவ நதி புறப்பட்டு வரட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. அதே போல புத்திமதிகளை நாங்கள் காத்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். அப்பா, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஜீவ வழியில நடக்க என் தேவன் இவர்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவரை ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள ஆண்டவருடைய கிருபை பெரிதாய் விளங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இருதயத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, புத்திமதியை காத்துக்கொள்ள, ஆத்துமாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்தும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். பலவீனத்தோட, பிரச்சனைகளோட, போராட்டத்தோட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அதிலிருந்து விடுதலை அடைவார்களாக. ஆவியானவருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். தொடர்ந்து ஆவியானவருடைய செயலுக்கும் ஆவியானவருடைய கிரிகைக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.